ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? யாருக்கெல்லாம் புட்டு செய்கிறது ரொம்ப கஷ்டம்னு நினைக்கிறீங்களோ, இந்த மெத்தட் யூஸ் பண்ணுங்க. ரொம்ப ஈஸியாக புட்டு செஞ்சிடலாம். ஒரு கிளாஸ் பச்சரிசி மாவு எடுத்துக்கோங்க. ஒரு சிட்டிகை உப்பு சேர்த்துக்கோங்க. நல்லா உப்பை மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. 2 or 3 டைம்ஸ் தண்ணி தெளிச்சுக்கிட்டா போதும். ரொம்ப தண்ணியெல்லாம் ஊற்றக்கூடாது. கையில் பிடிக்கிறப்ப புட்டு பதம் வரணும். உதிர்த்து விட்டால் அப்படியே பொல பொலன்னு உதிர்ந்துடணும் மாவு. அதுக்கப்புறம் ஆவியில் வேக வச்சிடலாம். ஒரு நல்ல காட்டன் துணியை நனைச்சிக்கிட்டு அதில் இந்த பிசைஞ்சு வச்ச மாவை போட்டு ஆவியில் வேக வைக்கலாம். 15 to 20 மினிட்ஸ் நல்லா வேகணும். அப்போ தான் புட்டு நல்லா சாஃப்டாக வரும். சீக்கிரமாக எடுத்துட்டிங்கன்னா புட்டு மாவு மாவையாக தான் இருக்கும். எடுத்துட்டு மறுபடியும் நல்லா அதை உதிர்த்து விடணும். கட்டிகள் இல்லாமல் நல்லா உடைச்சி விடணும். மறுபடியும் நல்லா உடைச்சி விட்ட பிறகு மறுபடியும் அதே துணியில் வச்சுட்டு இன்னொரு வாட்டி வேக வச்சுக்கலாம். மறுபடியும் ஒரு 15 to 20 மினிட்ஸ் நல்லா வேக வைக்கணும். இப்போ எடுத்தீங்கன்னா நல்லா சாஃப்டாக சூப்பரான புட்டு ரெடி ஆகிடும். உங்களுக்கு எது விருப்பமோ வெல்லம், நாட்டு சர்க்கரை, நல்லெண்ணெய், தேங்காய் போட்டு சாப்பிட்டீங்கன்னா சூப்பராக இருக்கும். இல்லை நாங்கள் சர்க்கரை போட்டு சாப்பிட்டுக்கிறோம் அப்படின்னா சர்க்கரை, ஏலக்காய் போட்டு சாப்பிட்டிங்கன்னா அது ஒரு டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். காலையில் எழுந்து 2 வாட்டி ஸ்டீம் பண்ண முடியாதுன்னு நினைக்கிறீங்களா? நைட்டே என்ன பண்ணுங்கள், ஸ்டீம் பண்ணிவிடுங்க. ஸ்டீம் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுடுங்க. ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு மறுநாள் எழுந்து செகண்ட் டைம் ஸ்டீம் பண்ணும்போது இன்னும் சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இது போல் ட்ரை பண்ணி பாருங்கள், எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். யார் யாருக்கெல்லாம் புட்டு ரொம்ப பிடிக்கும்னு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுடன் ரேகாஸ் ரசனைகள். வாழ்க மகிழ்ச்சியாக. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். புட்டை பற்றி இன்னொரு சுவாரஸ்யமான விஷயம் உங்கள் கூட ஷேர் பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம பழனி தண்டாயுதபாணி சுவாமிக்கு நெய்வேத்தியம் புட்டமுது தாங்க. லாஸ்ட் டைம் பழனி போயிருந்தப்ப ஒரு பூஜை பண்ணியிருந்தோம். அப்போ பிரசாதம் புட்டமுது கொடுத்தாங்க. சுட சுட அவ்வளவு சூப்பராக இருந்துச்சுங்க. புட்டு என்ன மாவுன்னு தெரியல, திணை மாவா இல்லை பச்சரிசி மாவான்னு தெரியல, ஆனால் அவ்வளவு டேஸ்டாக இருந்துச்சு புட்டு. நிறைய பேருக்கு பழனி பஞ்சாமிர்தம் தான் ஃபேமஸ்ன்னு தெரியும். ஆனால் அவருக்கு படைக்கிற பிரசாதம் புட்டமுதுன்னு எத்தனை பேருக்கு தெரியும் ஃப்ரெண்ட்ஸ்? புட்டமுது அப்புறம் ஒரு சுக்கு பொடி நிறைய தராங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த வாட்டி பழனி போனீங்கன்னா அந்த சந்தனம் தீர்த்தம் தர இடத்துல இந்த புட்டமுதும் சுக்கு பொடியும் தராங்க. தெரியாதவங்க ட்ரை பண்ணி பாருங்க, எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. வாழ்க மகிழ்ச்சியாக. Bye friends.